Hi guys, welcome back to our Riya Creation. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Hi guys, welcome back to our Riya Creation. நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான பீட் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு அலைட் மோஷனில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் அப்படின்ட்டு எக்ஸாம்பிள் ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ராஜெக்டை வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட அலைட் மோஷனுக்கு எக்ஸாம்பிள் ஃபைல் சப்போர்ட் ஆகலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அலைட் மோஷனோட லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் ஃபைல் சப்போர்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பீட் மார்க்லாம் நான் ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி இமேஜஸ்லாம் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம லைனாக வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இமேஜ் வந்து ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த ப்ளே பட்டன் பக்கத்தில் ஆரோ மார்க் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ரெட் லைனுக்கு மூவ் ஆகிடும். ஃபோர்த் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எல்லா இமேஜஸுமே ஆட் பண்ணிக்கோங்க. தென் அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் ஆப்ஷனும் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு அகைன் வந்துட்டு ஒரு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷன் வரும். ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை வந்து கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபரில் போய்ட்டு உங்களுக்கு எதனா அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு லைட்டாக இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. சென்டராக வந்துட்டு இந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு அடுத்த ரெட் லைனுக்கு ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக ஆட் பண்ணணும். ஸோ அந்த எவ்வளோ தூரம் அந்த ரெட் மார்க் இருக்கோ அவ்வளோ தூரம் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக ஆட் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் தூரம் தான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு லைனாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் அப்படின்ட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ராஜெக்டை வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு 3 எஃபர்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் எஃபர்ட்டை வந்துட்டு நீங்கள் அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க அந்த ப்ராஜெக்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்தெந்த இமேஜஸ்க்கு எந்தெந்த எஃபர்ட் ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு புரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக புரியாமல் போக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு அந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பீட் மார்க்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி பீட்க்கு மட்டும் இப்போ நம்ம காப்பி பண்ணதை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு எம்டியாக விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதுக்கெலாம் வந்துட்டு நம்ம இப்போ காப்பி பண்ண எஃபர்ட்ஸை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கிட்ட இருக்க அந்த பீட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி வந்து காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணது ஓகே. ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்க மாதிரி பீட் வரும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி கம்மியாக இருக்க இந்த பீட்டுக்கு மட்டும் நீங்கள் வந்துட்டு லைனாக வந்து பேஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இந்த இமேஜை வந்துட்டு இப்போ வந்து விட்டுடலாம். ஸோ அகைன் வந்துட்டு இந்த பக்கத்தில் இருக்க இந்த இமேஜ்க்கு வந்துட்டு பேஸ்ட் எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் வீடியோவோட எண்ட் வரைக்கும் எவ்வளோ இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த எஃபர்ட்டை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு லைனாக வந்துட்டு ஆட் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் இமேஜஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் வந்து விட்டுடணும். ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் வந்து விட்டுடணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ் வந்துட்டு உங்களுக்கு வரும் இல்லையா, இந்த ஸ்பேஸில் வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் எஃபர்ட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதை விட்டுட்டு மற்ற எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு லைனாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ணியாச்சு. இவ்வளோ இமேஜஸ் ஆட் பண்ணுறீங்களோ அந்த பீட் இருக்க வரைக்கும் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த இமேஜுக்கு மட்டும் நீங்கள் எம்டியாக விட்டுட்டு மற்ற எல்லாத்துக்கும் வந்துட்டு இந்த மாதிரி காப்பி பண்ண எஃபர்ட்ஸை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் வந்துட்டு அந்த ஷேக் எஃபர்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு செகண்டாக நான் ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் பிளேஸ்லாம் விட சொன்னேன் இல்லையா எம்டியாக. ஸோ இந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணோம் இல்லையா அந்த எஃபர்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எந்தெந்த பிளேஸில் இந்த மாதிரி எம்டியாக விட்டோமோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் எல்லா இமேஜஸ்க்குமே ஆட் பண்ணணும். ஸோ இது மாதிரி லைனாக வந்துட்டு ஆட் பண்ணிகிட்டே வாங்க. லாஸ்ட்டில் வந்துட்டு 15.30 இருந்துட்டு பீட் வரும். ஸோ அதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேறு ஒரு எஃபர்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். 15.30 செகண்ட் முன்னாடி வரைக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த இமேஜ்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டில் இருக்க எஃபர்ட்டை வந்து காப்பி பண்ணி ஸோ இந்த மாதிரி பீட்டுக்கெலாம் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் அதிகமாக இருக்க இடத்துல வந்துட்டு செகண்ட் எஃபர்ட்டை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எது வரைக்கும் அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 15.30 வரைக்கும் அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதிலிருந்து வந்துட்டு பீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 இமேஜ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அகைன் வந்துட்டு அந்த ஷேக் எஃபர்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் எஃபர்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிட்டு இந்த எஃபர்ட் வந்து நம்ம முடிச்சாச்சு. ஸோ இதுவும் முடிச்சாச்சு. தேர்டு வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 15.30 வரைக்கும் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபர்ட்ஸை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எஃபர்ட்ஸ் போய்ட்டு ஆட் எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி ஸோ பேஸ்ட் எஃபர்ட்ன்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் எண்டு வரைக்கும் ஆட் பண்ணியிருக்க இமேஜஸ்க்கெலாம் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு வந்துட்டு வேறு பீட் வரும். ஸோ இந்த பீட்டுக்கு தான் நம்ம வந்துட்டு இப்போ ஆட் பண்ணது. ஓகே, நம்ம எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக இமேஜஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு இவ்வளோ தூரம் இமேஜஸ்லாம் ஆட் பண்ணி காமிச்சேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி எம்டியாக இருக்கிற பிளேஸ்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். இவ்வளோ டிஸ்டன்ஸில் வரும். இதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த எஃபர்ட் வந்துட்டு தேர்ட் எஃபர்ட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிப்பீங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி மேலே 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு லைட்டனில் போய் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளாக் கலர் வந்து ரிமூவ் ஆகிடும். எவ்வளோ தூரம் வந்துட்டு வீடியோ ஆட் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். என்னோட வீடியோ வந்துட்டு ஃபுல் ப்ரிவ்யூ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தோம் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட லைக் அண்ட் சப்போர்ட் தான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.